அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி உஸ்தாத் அல்தாஃபியோட இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மள்ட்ட இருக்க கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஸோ இப்போ இந்த இரவு தொழுகைன்னு சொல்கிறப்ப பலருமே பல பேரை சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா? ஸோ இது கரெக்டான பேர் தான் என்ன? ஹதீஸ்களில் பல பெயர்களே வருது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேருன்னு இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் வர்றதுனால பலரும் பல்வேறு பெயர்களை அழைக்கிறாங்க. ஒரு மனுஷனே அவனுடைய ரோலுக்கு தகுந்த மாதிரி பல பெயர்கள் ஒரு மனுஷனுக்கு இயல்பாக மாறும் தானே. ஒருத்தர் கலெக்டராக இருப்பார் ஆஃபீஸில், வீட்டுக்கு வந்தால் கணவராக இருப்பார். அது கணவரும் தான் கலெக்டரும் தான். அது மாதிரி அது இந்த இந்த இரவு தொழுகையை பார்க்குற டைமென்ஷன்களில் வெவ்வேறு பெயர்கள் அதுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. இப்போ சலாத்து லைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹதீஸிலே வரக்கூடிய பேர் தான் இது. இரவு தொழுகை, இரவுல தொழுகிறதுனால இரவு தொழுகை இயல்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கிறது. கியாமுல் லைல் அப்படின்னு ஒரு சொல்லு, அதுவும் ஹதீஸில் வருது. கியாமுல் லைல் அப்படின்னாலும் அதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கமான அதே பொருள் தான். இரவில் நின்று வணங்குதல், இரவில் எழுந்து தொழுதல் அப்படிங்கிற கருத்து தரக்கூடியது. அதனால் அந்த பேரும் பயன்படுத்தப்படுகிறது வருது. அது மாதிரி தஹஜ்ஜத் என்கிற ஒரு சொல்லு இதுக்கு பயன்படுத்தப்படுது. தஹஜ்ஜத் அப்படிங்கிறது தூக்கத்திலிருந்து எழுதல். பெரும்பாலும் பின்னிரவில் தொழுதுருக்கிறாங்கிற சொல்லான்னு பார்க்குறோம். அதனால் தூங்கி எழுந்து தொழுகிற தொழுகைங்கிறதுனால தஹஜ்ஜத் என்கிற சொல்லு அதே தொழுகைக்கு பயன்படுத்தப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம். மாதிரி வித்ரு என்கிற சொல்லு பயன்படுத்தப்படுது. அது அந்த தொழுகை ஃபைனலாக ஒற்றைப்படையில் தான் அது நிறைவாகும். அதனுடைய தொழுகையினுடைய ஸ்ட்ரக்சரே ஒற்றைப்படை தான். அதனால் அதை கவனத்தில் கொண்டு அது வித்ரு என்று பெயர் பெற்றிருக்கிறது. இது மாதிரி ஒரே தொழுகையை பார்க்குற பார்வைகள் கோணங்களின் அடிப்படையில் பல்வேறு பெயர்களாக ஹதீஸில் இருக்கிறது. அதனால் அதில் எந்த பெயரை நம்ம பயன்படுத்தினாலும் அது பிழையானது இல்லை. ஸோ இப்போ அப்படி சொல்கிறப்ப தராவி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு? தராவி அப்படிங்கிறது அது ஹதீஸ்களில் இல்லை, ரசூல்லா காலத்தில் அப்படி ஒரு பயன்பாட்டில் இல்லை. ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு மக்களிடத்தில் அப்படி ஒன்று உருவாயிடுச்சு. ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ தொழுகிற மாதிரியெல்லாம் பள்ளிவாசலில் ரொம்ப விரைவாக தொழக்கூடிய ஒரு பழக்கம்லாம் ஆரம்ப காலத்தில் இல்லை. இரவு தொழுகை அப்படின்னாலே ரொம்ப நிதானமாகவும் அதிக நேரம் எடுத்தும் ரசூல்லாவுடைய தொழுகையும் அது மாதிரி தான் நம்ம பார்க்க முடிகிறது. நீண்ட நேரம் நபிகளார் தொழுது இருக்கிறாங்க. சூரா பக்ரா ஓதி தொழுதாங்க, சூரா நிசா ஓதி தொழுதாங்க, சூரா ஆல இம்ரான் ஓதி தொழுதாங்க. இதெல்லாம் ஒரு ரக்காத்தில் இவ்வளோ ஒரு பக்ரா சூறாவே இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாளைக்கு ஓதுவாங்க பள்ளி வாசல்களில். அப்படி இருக்கும் பொழுது நீண்ட நேரம் ஓதி தொழுகிற தொழுகையாக இருந்த காரணத்தினால அது ஒவ்வொரு சலாமுக்கு இடையிலையும் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்குவாங்க. நீண்ட நேரம் நின்னாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு மோங்கால் கழுவிட்டு ஒல் செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு மீண்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே நீளமாக அந்த தொழுகை போகும். அப்போ அந்த ஓய்வெடுத்து தொழுகிற ஒரு பழக்கம் இருந்ததுனால ஓய்வெடுத்து தொழுகிற தொழுகை, தராவிகனா ஓய்வுன்னு அர்த்தம், ரெஸ்ட்டுன்னு அர்த்தம், இடைவேளைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஓய்வெடுத்து தொழுகிற தொழுகை அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்லாமல், ரசூல்லா பயன்படுத்தின பேரை சொல்லாமல் ஒரு பாமரத்தனமாக சொல்கிறதுன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு பேர் என்னன்னு தெரியலை, நம்ம அவரை அடையாளப்படுத்துவோம்ல, அந்த நெட்டையாக கண்ணாடி போட்டிருப்பாரு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் தொழுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தில் அதுவே ஒரு மக்கள் மத்தியில் பிரபல்யமாக மாறிடுச்சு. ஓகே உஸ்தாத். இப்போ அடுத்து இப்போ நோன்பாளிகளுக்கு இந்த தொழுகை கட்டாயமாக அவங்க தொழுது தான் ஆகணுமா? அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. நோன்பாளிகள் நோன்பு எப்போ ஃபுல்ஃபில் ஆகும், நோன்புடைய நன்மை முழுமை பெறும்னு கேட்டால் இப்போ இந்த தொழுகையை முடித்தா தான் காலையிலேருந்து தொழுகிற தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி கூட சொல்கிறாங்க. பெண்கள் மத்தியில் அப்படியேனா ஒரு பேச்செல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படி கட்டாயம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த செய்தியும் நமக்கு இல்லை. நோன்பாளிக்கும் சரி நோன்பு இல்லாதவங்களுக்கும் சரி, இது நோன்பாளியோடு நேரடியாக சம்மந்தப்பட்டதும் இல்லை. கட்டாயம் என்று சொல்லக்கூடிய எந்த செய்திகளையும் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ நம்மளால் பார்க்க முடியல. மாறா என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஃபர்லுக்கு அடுத்தபடியாக கட்டாயமாக தொழ வேண்டிய சுபஹு லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா என்கிற ஃபர்லுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் பெறக்கூடிய தொழுகையாக இந்த தொழுகை இருக்கிறது. இப்போ நாம் ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது. லுஹாவுடைய தொழுகைன்னு ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. அது மாதிரி கிரகண தொழுகை சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. மழை தொழுகை சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே தஹியத்துல் மஸ்ஜித்னு சொல்லிட்டு இது மாதிரி சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது. இதெல்லாம் நபிகளார் தம்முடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் பல்வேறு தருணங்களில் செய்து காட்டிய சுன்னத்தான தொழுகைகள் தான். ஆனால் இந்த எல்லா தொழுகைகள்லையும் முதன்மையான தொழுகையாக எது இருக்குன்னு கேட்டால் இரவு தொழுகை தான் இருக்கிறது. ஃபர்லுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாவே சொல்கிறாங்க, அஃலலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா ஸலாத்துல் லைல். கடமையான தொழுகைக்கு பிறகு தொழுகைகளிலே சிறந்த தொழுகை என்பது இரவு தொழுகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது வலியுறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால கூடுதல் முக்கியத்துவம் இருக்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பி கியாமில் லைல் ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும். நீங்கள் இரவு தொழுகையை எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய முன்னர் வாழ்ந்த முன்னோர்களின் வழிமுறையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சிலாகித்து சொன்ன காரணத்தினால உயர்வான இடத்தை பெற்றிருக்கிற ஒரு தொழுகை,
அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி என்று சொல்ல முடியுமே தவிர இது ஒரு கடமையான தொழுகை, கட்டாயமாக தொழுது ஆகணும், அதிலும் குறிப்பாக நோன்பு வச்சிருக்கிறவங்க தொழுது ஆகணும். ஏன்னா நோம்பாளி நீ தொழலையான்னு பேச்சு வழக்கிலே கேட்குறாங்க. ஏப்பா நோம்பலாம் வச்சிருக்கேன் என்ன 20 தொழுகைக்கு ஆளக்கானோம் அப்படியெல்லாம் கேட்குற ஒரு பழக்கத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி அதுக்கும் நம்ம நேரடியாக முடிச்சு போடக்கூடிய வகையில் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய எந்த செய்திகளையும் நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடியலை. ஓகே சார். இப்போ வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னான்னு சொல்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த ஆரம்ப காலத்தில் எப்படியும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு டவுட் எனக்கு வருது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் இந்த மக்காவுடைய காலத்தில் இந்த மாதிரி தொழுகையெல்லாம் அவங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்களா? இதனுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ இது கடமை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆரம்பத்தில் இது கடமையாக இருந்துச்சானா ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்தில், நபித்துவத்தினுடைய துவக்க காலத்தில் இது முஸ்லீம்களுக்கு கடமையானதாகவே இருந்துச்சு. எப்படி அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தில் அருளப்பட்ட சூரா முஸ்ஸம்மில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சூரா முஸ்ஸம்மில்ல அல்லாஹ் ஆர்டராகவே படையா ஐயுஹுல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா அவுசித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் இரவு நேரத்தில் அதிகமான நேரம் நின்று வணங்குங்க. அப்போ ஒரு ஆர்டராகவே அல்லாஹ் போட்டிருந்தான். ரசூலுல்லாஹ் அதை கடைப்பிடிச்சாங்க, சஹாபாக்கள் அதை கடைப்பிடிச்சாங்க. நீண்ட காலமாக எந்த அளவுக்குன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இது ஒரு கடமையானதாகவே இருந்துச்சு. மேராஜுடைய பயணத்துக்கு பிறகு 5 வக்து தொழுகைங்கிற அந்த நிர்ணயம் உண்டாகி கட்டாயமாக அது செய்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு அது வரைக்கும் இந்த தொழுகை தான், இந்த இரவு தொழுகை தான் ஒரு கட்டாயமான கடமையான தொழுகை என்ற இடத்துல இருந்துச்சு. நபிகளான அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அதில் இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னு கேட்டால் அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் 11 ரக்காத் தொழுதாங்க. ஆரம்ப காலத்திலே ரசூலுல்லாஹ் இப்போ எத்தனை தொழுதாங்கன்றது ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய செய்தியில் வருது. 11 ரக்காத்து தொழுது இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ஆர்டரில் இந்த கடமை அப்படிங்கிறதுல ரக்காத்துகளுடைய எண்ணிக்கையை ரசூலுல்லாஹ் காட்டி தந்துட்டாங்க. அல்லாஹ் இன்னொரு கடமையை சேர்த்து சொல்கிறான். எதென்ன கடமைன்னா தொழுகைக்கான நேரம்னா எந்த நேரத்தில் அந்த நேரம் அல்ல, எவ்வளவு நேரம் தொழுகை, எவ்வளவு நேரம் தொழ வேண்டும் என்பதையும் எல்லாம் கடமையாக்கணும். எப்படி சொன்னோம்னா குமில் லைல இல்லா கலீலா, இரவுல கொஞ்ச நேரம் தவிர நீங்கள் நின்று வணங்க. அப்படின்னா இரவின் அதிகப்படியான நேரம் நீங்கள் வணக்க வழிபாட்டுக்கு செலவழிக்கணும், இந்த தொழுகையை தொழுகணும். ஒன்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் நிஸ்ஃபஹு, அந்த அதிக நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று பாதி இரவு தொழுங்க, அவின் குஸ்மின்ஹு கலீலா, அல்லது அந்த பாதியை விட கொஞ்சத்தை குறைச்சிக்குங்க, அவுசித் அலைஹி, அல்லது பாதியை விட கொஞ்சத்தை கூட்டிக்குங்க. கிட்டத்தட்ட பாதி இரவுக்கு கொஞ்சம் முன்னாகவோ கொஞ்சம் பின்னாகவோ அந்த அளவுக்கு அவ்வளவு நேரம் நீங்கள் தொழணும் அப்படின்னு இந்த நேரத்தையும் சேர்த்து அது ஒரு கடமைகளில் ஒன்றாகவே இவ்வளவு நேரம் நீங்கள் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தான். இது ஏறத்தாழ ஒரு ஓராண்டு காலம் இது நீடிச்சிச்சு. ஆயிஷா நாயகி தான் இந்த செய்தியும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இது நீடிச்சிச்சு. ஒரு வருடத்துக்கு பிறகு அல்லாஹ் இந்த நேரத்தை தளர்த்திட்டான். இவ்வளவு நேரம் தொழுகணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரா முஸ்ஸம்மிலுடைய கடைசி வசனம் அருளப்பட்டுச்சு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இன்ன ரப்பக யாலமு அன்னக தக்கூமு அதுனா மின் சுலுசை லைலி ஒ நிஸ்ஃபஹு ஒ சுலுசஹு. அல்லாஹ் முதல்ல சொன்ன மாதிரி நபியே நீங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் தொழுவுறீங்க. எவ்வளோ தொழுவுறீங்க? நம்ம சொன்ன மாதிரியே பாதி இரவு தொழுவீங்க, அதை விட கொஞ்சம் கூட தொழுவுறீங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாக தொழுவுறீங்க, அதையெல்லாம் நீங்கள் தொழுவுறீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் உங்களை பின்னாடி பல்வேறுபட்ட மக்கள் உங்கள் பின்னாடி வர இருக்கிறாங்க. பிஸ்னஸ் மேன் வர இருக்கிறாங்க, போராளிகள் வர இருக்கிறாங்க, பலதரப்பட்ட மக்கள், நோயாளிகள் வர இருக்கிறாங்க. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் இப்போ உங்களுக்கு ஒரு தளர்வை கொடுத்துட்டான். அதனால் ஃபக்ரவு மாத்த எஸ்ஸரம் என்ற குர்ஆன் எவ்வளோ ஏழுதோ அதை ஓதி நீங்கள் தொழுதுங்க அப்படின்னு அது இவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன சட்டத்தை அல்லாஹ் வாபஸ் வாங்கிட்டான். அதனால் ஆரம்பத்தில் இது இன்னைக்கு இது கடமை இல்லை என்கிற நிலை இருந்தாலும் கூட வரலாற்றின்படி நபிகளாருடைய ஆரம்ப காலத்தில் இதுதான் ஒரு கடமையான தொழுகையாகவே பாவிக்கப்பட்டு வந்தது. கடமையான தொழுகைன்றப்ப சஹாபாக்களுக்கும் தானே இது? சஹாபாக்களும் தான் இதை கடைப்பிடிச்சாங்க. எல்லாமே அதுதான் சொல்கிறான். நேரடியாக டைரெக்டாக ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த ஆர்டர் இருந்தாலும் கூட அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒ தாயிஃபத்தும் மினல்லதீன மஅக, நீங்களும் இப்படி தொழுவுறீங்க, உங்கள் கூட ஒரு டீம் இது மாதிரி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே நமக்கு தெரியுது. அப்போ சஹாபாக்களுக்கும் சேர்த்து தான் அந்த கடமைங்கிற மாதிரியான கருத்து அதிலிருந்து விளங்குது. ஆனால் அதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலான்னு கேட்டால் அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தளர்வுலாம் வந்துருச்சு, 5 நேர தொழுகைங்கிற அந்த கடமை வந்துருச்சு. அதுக்கு பிறகு இது நஃபில் என்கிற ஒரு நிலைக்கு இது மாறிடுச்சு. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வரைக்கும் ஒரு கடமையை போலவே தான் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுவதும் அதை ரசூலுல்லாஹ் மிஸ் பண்ணவே மாட்டாங்க.
எப்படி அவங்க 5 நேர தொழுகையை மிஸ் பண்ண மாட்டாங்களோ, மிஸ் பண்ண முடியாதோ, அதுபோல் நபிகளார் தம்முடைய வாழ்நாளில் பயண நேரங்களில் கூட இந்த இரவு தொழுகையை மிஸ் பண்ணதே கிடையாது. கரெக்டாக ரசூலுல்லாஹ் வளமையாக தொழுதுருவாங்க. ஆனால் குர்ஆனில் இன்னொரு வசனம் வருகிறது, சூரா பனி இஸ்ராயலில் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தின்படி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நபிகளார் வெறுமனே கடைபிடிக்கலை, அல்லாஹ் அவங்களுக்கு அதை கடமையாகவே ஆக்கியிருந்தான். அதனால தான் அவ்வளோ வலியுறுத்தி கடைபிடிச்சாங்க. அந்த வசனம் என்னன்னு கேட்டால், ஓ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல்லக், இரவு நேரத்தில் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுவுங்க, அது உங்களுக்கு பிரத்யேகமான உபரியான, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு தொழுகையாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனத்தை மையமாக வைத்து, இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஸ்பெஷலாக சிறப்பாக நீங்கள் தொழுது ஆகணும்னு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை இருந்துச்சு. அதனால் நபிகளார் தம்முடைய வாழ்நாள் முழுக்க அதை ஒரு கடமையை போலவே கருதி தொழுதார்கள் என்று அறிஞர்கள் அதற்கு விளக்கம் தருகிறார். ஓகே சார், இதில் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா, அந்த டைமில் முஸம்மில் சூரா இறங்கினதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கொஞ்சம் வசனங்கள் தான் இறங்கியிருக்கும் இல்லையா? அப்போ அவங்க இரவு பாதி இரவு அதுக்கு மேலே அது கொஞ்சம் கம்மியாக தொழுதாங்கன்னா அந்த வசனங்களை திருப்பி அது ஒரு முக்கியமான அதில் ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னா இப்போ சில பேர் எனக்கு ரொம்ப தெரியாதேன்னு சொல்கிறாங்கல்ல, அதிக வசனங்கள் மனப்பாடம் இல்லை, நான் எப்படி தொழுகிறது, நீ இந்த நேரம் தொழ சொல்கிறீங்க, எப்படி தொழுகிறது அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆன்சர் தான். ஏன்னா அப்போ ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் இறக்கப்பட்டிருக்கும். பின்னாடி நாட்கள் ஆக ஆகத்தான் அதிகமான குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்டிருக்குமே தவிர, அப்போ அந்த குறைந்த சூரா அலக் இருந்துச்சு, சூரா முத்தஸிர் இருந்துச்சு, 1-2 சூறாக்கள் தான் இருந்துச்சு. அந்த தருணத்தில் தான் இந்த சட்டம் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் அதை சொல்லுதா இவ்வளவு நேரம் தொழுதுருக்குறாங்க அப்படின்னா, அதையே திரும்ப 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 ஓதி 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 தொழுதுருக்கிறாங்க என்பது அதில் கூடுதலாக நமக்கு கிடைக்கிது. ஓகே சார், இப்போ என்ன டைம் ரேஞ்சு பார்த்துட்டோம், ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரத்தில் தான் தொழுகணும் அப்படி எதுவும் இருக்கா இந்த நேரத்துக்குள்ளே அப்படின்னு? தொழுகையினுடைய நேரத்தை, ஆமாம், இரவு தொழுகை அப்படின்னு சொன்னாலும் இரவு மகரிபிலிருந்து சுபஹ் வரைக்கும் இருக்குது, நீண்ட லாங் டைமு. ஆனால் அதுக்குள்ளே இந்த தொழுகை எப்போ அப்படின்னு பர்டிகுலராக நம்ம தேடணும்னா இந்த நேரம் தான் அப்படின்னு வரையறுத்து சொல்லக்கூடிய நிபந்தனைகள் எதுவும் இல்லை. இஷாவுக்கு பிறகு சுபுவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எல்லா நேரமுமே இரவு தொழுகைக்கான நேரம் தான். இப்போ நீங்கள் இஷா 8 மணிக்கு தொழுதுட்டீங்க, சுபுகு 5 மணிக்கு வருது அப்படின்னா, நீங்கள் 8லேருந்து உங்களுக்கு இரவு தொழுகையினுடைய நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 சுபுகு பாகம் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கான டைம் இருக்கிறது. இந்த லாங் டைம் அதுக்குள்ளே இருக்கிறது தொழுதுக்கலாம். ஆனால் பிரத்யேகமாக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத நேரம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, முன்னிரவுலையும் தொழுதுருக்கிறாங்க, நடு இரவுலையும் தொழுதுருக்கிறாங்க, பின்னிரவுலையும் தொழுதுருக்கிறாங்க. ஆனால் பின்னிரவில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தொழுதுருக்கிறாங்க. அதிகமான நாட்கள், அதிகமான நேரங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி இருக்குன்னு கேட்டால், இரவின் ஆரம்ப நேரத்தில் தூங்கிட்டு பின்னிரவுல எழுந்து தான் நபிகளார் தொழக்கூடியது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. அது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ சிறந்த நேரம் பிரத்யேகமாக ரசூலுல்லாஹ் சூஸ் பண்ணுறாங்கன்றப்ப அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதுக்கு எதுவும் இருக்கா? காரணம் இருக்குது. அதையும் ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க. பிரத்யேகமாக இந்த 3வது இரவை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணத்தில் ஒன்று என்னென்னு கேட்டால், குர்ஆன்லே அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து தாரியாத்தில் கூட வரும், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அவங்க இரவு நேரத்தில் கொஞ்சமாக தான் தூங்குவாங்க, மற்ற நேரத்தில் எழுந்து வணங்குவாங்க. அந்த சஹருடைய நேரத்தில், சஹருங்கிறான், இப்போ நம்ம சஹருடைய நேரம்னா நமக்கு தெரியத்தானே செய்யுது, சாப்பிட்ற நோன்பு வைக்கிறேன்னு. அந்த சஹருடைய நேரத்தில் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் எழுந்து அவங்க பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அப்போ அந்த நேரம் சிறப்பான நேரம் என்று புரிந்து கொள்ளத்தக்க வகையில் அல்லாஹ்வுடைய வசனங்களும் அருளப்பட்டிருக்கிறது ஒன்று. நபிகளாரும் சொன்னாங்க, அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தியின்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு இரவிலும் என்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல சமாயி துன்யா, ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் முதலாவது வானத்தின்பால் இறங்கி வருகிறான். ஹீன யபகா சுலுசுல் லைலில் ஆகர், அந்த இரவின் 3வது பாகத்தில் 2 பாகம் முடிஞ்சு 3வது பாகம் ஒரு 2 மணிக்கு மேலான அந்த நேரம் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முதல் வானத்தில் தன் அருட்கரங்களை விரித்து அல்லாஹ் ஒரு கோரிக்கை வைப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மையதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, என்ற துவா செய்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மை யஸ்அலுனி ஃபஉதியஹு, என்ற யாராவது கேட்குற ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு தர்றேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, என்ற பாவ மன்னிப்பு கேட்குற யாராவது இருக்கீங்களா? நான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு வாண்டடா அல்லாஹ் அந்த பின்னிரவில் இந்த உலகை நோக்கி ஒரு அழைப்பு விடுப்பதாக நபிகளார் சொல்கிறாங்க. அப்போ அது சிறந்த நேரம் தானே. இது போன்ற ஒரு வாய்ப்பு வேறு எந்த நேரத்தில் இருக்கிறது? 24 மணி நேரத்தில், லோஹர் நேரத்துலையோ, அசர் நேரத்துலையோ, மகரிபி நேரத்துலையோ, எல்லா நேரத்துலையும் அல்லாஹ் பிரார்த்தனைகளை ஏற்பான், அதில் மாற்று கருத்து இல்லை.
அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அப்படி தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்த சொல்கிறான். நீங்கள் கேட்டால் நான் தருவேன்னு சொல்லுங்கள் அப்படி தான் சொல்கிறான். ஆனாலும் இது ஸ்பெஷல் நேரம், கூடுதலாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர காரணத்தினால ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அதில் அதிகமாக வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க என்று நாம் புரிஞ்சுக்கலாம். சுபான்ல அந்த டைம் எலைட்டான டைமுங்கிறப்ப அதை நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாங்கிறது புரியுது. ஸோ இப்போ தொழுகையை பற்றி பார்த்துட்டோம். இப்போ தொழுகையோட ரெக்காத் இத்தனை யூனிட் தான் தொழுகணும், இத்தனை ரெக்காத் தான் அப்படிங்கிற வரையறை இருக்கா? இத்தனை ரக்காத் தான் தொழுகணுங்கிற வரையறை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாகவே எந்த ஒரு சுன்னத்தான அமலும் ரசூல்லா என்ன செஞ்சாங்களோ இது சுன்னத்தான தொழுகைன்னு நம்ம சொல்கிறோம். ரசூல்லாவுடைய வழிமுறை சுன்னத்தான தொழுகை. சுன்னத்தான தொழுகைன்னா ரசூலுல்லா என்ன செஞ்சாங்களோ அதையும் நாம் செய்வதற்கு பேர் தான் அந்த சுன்னத்தை கடைபிடிக்கிறதாக அர்த்தமாகும். நான் எந்த வரையறையும் இல்லாமல் நான் இஷ்டத்துக்கு தொழுவேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி நாம் பார்த்தோம்னா நபிகளார் இதை பல மாதிரி தொழுதுருக்கிறாங்க. அந்த பலதுமே நமக்கு அனுமதிக்கப்பட்டது தான். ரசூல்லா என்னென்ன எத்தனை ரக்காத்துகளாக எல்லாம் தொழுதாங்களோ ஒரே மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரசூல்லா தொழலை. அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப, உடல்நிலைக்கு ஏற்ப, மனநிலைக்கு ஏற்ப சில நாள் கூட, சில நாள் குறைவாக, சில நாள் நடுநிலையாக பல மாதிரி தொழுதுருக்கிறாங்க. சில நேரங்களில் ரசூல்லா 7 ரக்காத்துகள் தொழுதுருக்கிறாங்க, சில நாட்களில் 9 ரக்காத்துகள் தொழுதுருக்கிறாங்க, சில நாட்களில் 10 ரக்காத்து தொழுதுருக்கிறாங்க, சில நாட்களில் 11 ரக்காத்து தொழுதுருக்கிறாங்க. இது மாதிரி பல மாதிரி நபிகளார் தொழுதுருக்கிறாங்க. சில தருணங்களில் வித்ரு மட்டுமே, வித்ருன்னு சொல்லி சொன்னால் வித்திரை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, விரும்பினவர் 5 ரக்காத்து வித்திரு தொழுதுக்கட்டும், விரும்பினவர் 3 ரக்காத்து வித்திரு தொழுதுக்கட்டும், விரும்பினவர் 1 ரக்காத்து வித்திரு தொழுதுக்கட்டும். 1 ரக்காத்து வித்திரை பற்றி ஒரு அறிவிப்பு வரும், நீங்கள் சுபக பயந்தீங்கன்னா 1 ரக்காத்து வித்திரு தொழுங்கன்னு. அது அல்லாமல் பொதுவாகவும் இருக்கிறது. இல்லை நைட்லாம் நீண்ட நேரம் நின்று தொழுக வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, திரும்ப முழிக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஏதாவது தொழுதுட்டு படுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் 5 தொழுலாம், 5 தொழுதுட்டு படுத்துக்குங்க, 3 தொழுதுட்டு வித்திரை மட்டும் முடிச்சுக்குங்க, 1 ரக்காத்து மட்டும் தொழுதுக்குங்க. இப்படி கூட ரசூல்லா அப்போ இந்த வடிவங்களில் இத்தனை வடிவங்களில் ரசூல்லா தொழுதாங்கன்னு நமக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைக்குதோ அந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாம் தொழுதோம்னா ரசூல்லாவுடைய சுன்னத்தை நாம் நிறைவேற்றுவதாக அர்த்தமாகும். அதை தாண்டி அதிலிருந்து மாறுபட்டு முரண்பட்டு நாம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அப்போ உஸ்தாத் இதை விட அதிகமாக இப்போ பரவலாக தொழுகிறாங்க, 20 ரக்காத் தொழுகிறது. ஸோ இப்போ 20 ரக்காத் தொழுகிறது அது தவறான இது? 20 ரக்காத் தாராளமாக தொழலாம், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. 20 ரக்காத்து தொழுகிறது பிரச்சனை, தவறு, பாவம்னா இல்லை, தொழத்தானே செய்கிறோம். தொழுகை எப்படி நம்ம குற்றமாக பாவமாக சொல்ல முடியும்? ஆனால் அதுக்கான கண்டிஷன் என்னென்னா, நிபந்தனை என்னென்னா உங்களுடைய நீயத்து தான் நிபந்தனை. நீங்கள் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க இது சுன்னத்துன்னு சொல்லி தொழுகிறீங்களாங்கிறதான் கேள்வி. சுன்னத்துன்னு சொல்லி தொழுதா அப்படி எண்ணம் வைத்து கொண்டு ரபிகளாருடைய வழிமுறைன்ற அந்த சுன்னத்து என்ற உணர்வோடு நீங்கள் தொழுதா என்ன இருந்துச்சோ அதை தான் நீங்கள் செய்யணும். அதிலிருந்து கூட்டினீங்கன்னா ரசூல்லா மேலே நீங்கள் பழிய போட்டிங்கன்னா ரசூல்லா தொழாத உடனே நீங்கள் தொழுதாக சொல்லிட்டதா அர்த்தமாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சுன்னத்தாக தொழுகிறத ரசூல்லா தொழுத மாதிரி தொழுதுட்டு அதிகப்படியாக நீங்கள் தொழுகிறீங்களா நஃபிலா தொழுவுங்க. உங்களுக்கு தான் சாய்ஸ் இருக்குதா, எப்போ வேணாலும் தொழுகலாம், தடுக்கப்பட்ட நேரம் தவிர எல்லா நேரங்கள்லையும் ஒருத்தர் தான் விரும்பின மாதிரி அல்லாஹ் தொழலாம். 2 ரக்காத்தா 2 ரக்காத்தா தொழுதுகிட்டே இருங்க. 20 ரக்காத்து தொழுங்க, அதை விட அதிகம் கூட தொழுங்க, அதை விட கம்மி கூட தொழுவுங்க. எண்ணிக்கைக்கு வரையறையே கிடையாது. அதனால் 20 ரக்காத்து தொழுவது பிழையானது, தப்பானது கிடையாது, தாராளமாக தொழுகலாம். அதை தொழுகிற பொழுது உங்களுடைய மனம் என்ன சொல்கிறது, நான் சுன்னத்தை செய்கிறேன்னு சொல்கிறீங்களா அல்லது எனக்கு அனுமதிக்கப்பட்ட வகையில் நஃபிலாக என் இறைவனை நெருங்குவதற்காக நான் இதை செய்கிறேன், கடமையான தொழுகையின் வழியாக நான் ஒரு அடியானின் பக்கம் நெருங்குகிறான், உபரியான தொழுகைகளின் வழியாக மேலும் மேலும் என்ன அளவில் நெருங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொல்கிறாங்க. அதனால் அல்லாஹ் அந்த சான்ஸ் கொடுத்துருக்கான், வாய்ப்பை கொடுத்துருக்குறான், தாராளமாக தொழுவுங்க. சுன்னத்துன்னு சொல்லாதீங்க. உதாரணமாக சொன்னால் இப்போ சுபுகு இருக்குது, சுபுவுக்கு முன் சுன்னத்து 2 ரக்காத்து எல்லாருக்குமே தெரியும், இதில் யாருக்கும் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. இப்போ நான் சுபுவுக்கு முன் சுன்னத்து 4ன்னு சொல்கிறேன், யாராவது ஒத்துக்குவாங்களா? அது 20 ரக்காத்து தொழுகிறவங்களா இருக்கட்டும், 8 ரக்காத்து தொழுகிறவங்களா இருக்கட்டும், 11 ரக்காத்து தொழுகிறோம் யாராக இருக்கட்டும், யாராவது சுபு சுன்னத்து 4ன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? யாரும் ஒத்துக்க போகிறதில்லை. அதே நேரத்தில் ஒருத்தர் 2 ரக்காத்து சுபுவுடைய முன் சுன்னத்து தொழுதுட்டு எழுந்துச்சு நின்று நஃபில் தொழுகிறார், 2 தொழுகிறார், திரும்ப ஒரு 2 தொழுகிறார், திரும்ப ஒரு 2 தொழுகிறார், இன்னும் தொழுகைக்கு 20 நிமிஷம் இருக்குது, அரை மணி நேரம் இருக்குது, அந்த டயத்தை நம்ம ஏன் சும்மா வீணாக உட்காந்துருப்பானே, அல்லாவோடு உரையாடல் நிகழ்த்துவோமேன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக ஒருத்தர் 4 ரக்காத்து அதுக்கு இடையில தொழுதுட்டார். சுபுவுக்கு முன்னாடி முதல்ல சுன்னத்து 2 ரக்காத்து முடிச்சுட்டாரு, அதுக்கு பிறகு 2, அதுக்கு பிறகு 2 எக்ஸ்ட்ரா 2, 4, 6 தொழுதாரு. யாராவது இதை குறை சொல்ல முடியுமா? குறை சொல்லுவோம். அதே தான். அதே மாதிரி உங்களுடைய நியத்தை சரி செய்து கொண்டு நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் 20 ரக்காத்து தொழுவதில் எந்த பிழையும் இல்லை. சரி உஸ்தாத், இப்போ வந்து வித்திரு மட்டும் தொழுவலாமா? சில டைமில் சில பேருக்கு தொழுக டைம் இல்லை அப்படின்னா வித்திரு மட்டும் தொழுதுக்கலாமா? தாராளமாக வித்திரு மட்டும் தொழலாம். அதே ரசூலுல்லாஹ் அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க.
வித்திரு மட்டும் பின்னிரவில் நீண்ட நேரம் இந்த மாதிரி ரக்காத்துகளை தேர்ந்தெடுத்து தொழ முடியாதவங்க விரும்பியவர் 5 தொழுது கொள்ளட்டும்ங்கிறாங்க, விரும்பியவர் 3 தொழுது கொள்ளட்டும்ங்கிறாங்க, விரும்பியவர் 1 தொழுதுங்கிறாங்க. அது மாதிரி அதை மட்டும் கூட ஒருத்தர் தொழுதுட்டு நிறைவு செய்து விட்டு போனால் அதுவும் ஓகே தான், மார்க்கத்தில் பிழை இல்லை. சரி, இப்போ தொழுகையை தவற விட்டுட்டோம், வித்திரு இரவு தொழுகையை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அதில் எதுவும் பாவங்கள் இருக்கா? தவற விடுதலை பொறுத்த வரைக்கும் இந்த இரவு தொழுகையை ஒருத்தர் வழமையாக தொழுதுகிட்டே வராருன்னு வைங்க, அவர் தவற விடுறதுன்னு ஒன்று இருக்குது. என்னைக்காவது ஆர்வத்தில் எழுந்திரிச்சு 2 நாள் தொழுதுட்டு 3ஆம் நாள் பெட்டை போடுறது அப்படி சில பேர் தொழுவாங்க. இவர் தவற விடுறதுன்னு ஒன்று இருக்குது. வழமையாக தொழுகிற ஒருத்தர் தவற விட்டாருன்னா அவர் இரவுல தவறிட்டு தூங்கிட்டோம் சுபுகு ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை, அவர் சுபு தொழுதுட்டு கூட அதை தொழலாம். ஏன்னா இவர் வழமையாக அதை செய்கிறவர், இன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சு அவருக்கு. அது மாதிரி நபிகளாருக்கும் மிஸ் ஆச்சு, ரசூலுல்லாஹ்வும் தொழுதுருக்கிறாங்க. வழமையாக தொழுகிறவங்களுக்கு இந்த அனுமதியை கொடுத்ததாகவும் நமக்கு ஹதீஸ்கள் கிடைக்கிறது. வழமையாக தொழாத ஒருத்தர் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு 4 நாள் தொழுவோம் 2 நாள் தொழுவோம் அப்படி தொழக்கூடிய ஆட்கள் இந்த அனுமதியை பயன்படுத்த முடியாது. அப்புறம் உஸ்தாத், பள்ளியில் கொஞ்சம் தொழுகையை தொழுதுட்டு மீதி வீட்டில் போய் தொழுதுக்கலாமா? அந்த மாதிரி எதுவும் அனுமதிகள் இருக்கா? தாராளமாக தொழுகலாம், ஒன்றும் தவறு இல்லை. பள்ளியில் இப்போ சுன்னத்தான தொழுகிறீங்க, நஃபிலா தொழுகணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் போய் தொழுவுங்க. அல்லது இங்கேயே சுன்னத்தான தொழுகைகளையே ஒரு 4 ரக்காத்து சேர்ந்து தொழுதுட்டோம், அதுக்கு பிறகு மிச்சத்தை போய் வீட்டில் தொழுதுக்குவோம், வீட்டில் போய் ஒரு 4 தொழுதுக்குவோம், வீட்டில் போய் வித்துட்டு தொழுதுக்குவோம், அப்படி பெண்டிங் வச்சு அப்படி தொழுவுங்க, தாராளமாக தொழுகலாம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் இங்கே சேர்ந்து ஃபுல்லாக முழுசாக முடிக்கும்போது நீங்கள் வித்திரையும் சேர்த்து முடிச்சிடக்கூடாது. நீங்கள் பின்னாடி போய் தொலை போகிறோம், இப்போ நம்ம சஹருக்கு சாப்பிட்றதுக்காண்டி எந்திக்க போகிறோம் கன்ஃபார்மாக, அப்போ நம்ம அந்த நேரத்தில் தொழுகலாம் நமக்கு தோணுது, அந்த நேரத்தில் தொழுகலாம் நமக்கு தோணுதா, அப்போ நீங்கள் முன்னிரவில் தொழுவும் பொழுது வித்திரு தொழாமல் போயிருங்க. வித்திர பெண்டிங்கை வச்சுட்டு, ஏன்னா ரசூலா சொல்லிட்டாங்க, இஜஅலு ஆகிர சலாத்திக்கும் வித்ரா, உங்களுடைய இரவு தொழுகையில் கடைசி தொழுகையாக நீங்கள் வித்ராக ஆக்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதனால அந்த வித்திர பெண்டிங் போட்டு லாஸ்ட்டில் தொழுதுக்குங்க. இங்கே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா வித்திர முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் வித்திர தொழ முடியாது. ஒரு இரவில் 2 வித்திரை இல்லைன்ட்டாங்க. இப்போ உஸ்தாத், இப்போ ரொம்ப நேரம் தொழுகிறதுக்கு சில பேருக்கு ஆசையும் இருக்கும், சில பேருக்கு ஆசை இல்லாமலும் இருக்கும். அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தா, சூறாக்கள் அதிகமாக எனக்கு தெரியாது, சின்ன சின்ன சூறாக்கள் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அவங்கள்ட்ட? அதிக நேரம் நின்று தொழுகிறது சிறப்பு. ஏன்னா அதுவும் குறிப்பாக ரமலானை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, மன்காம ரமலான ஈமானம் வஹதிசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானிலே நின்று வணங்குகிறாரோ, அப்போ அந்த நிற்றல் என்பது வலியுறுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. அப்போ நிற்றல் வலியுறுத்தப்படுதுன்னு சொல்லி சொன்னால் கூடுதல் நேரம் நிற்பதற்கு நாம் முயற்சி எடுக்கணும் தான். அப்போ நம்ம அதிக சூறாக்களை மனப்பாடம் பண்ணுவதன் வழியாகத்தான் அதை செய்ய முடியும், அது செய்யணும். ஆனால் மனப்பாடம் இல்லை, என்ன பண்ணுறது? சில பேருக்கு மனப்பாடம் பண்ண நினச்சாலும் முடியாது, ஆகாது, அப்படியே சிக்கல் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதலாம். அதை ஒரு கதை ஓதிட்டு அதுக்கு பிறகு திரும்ப ஓதக்கூடாதுலாம் கட்டாயம் கிடையாது, தாராளமாக திரும்ப ஓதலாம். இப்போ ரசூலுல்லாஹ் கூட ஒரு நாள் இரவு அவங்க ஒரு வசனம் ஓதுறாங்க, அது அவங்களுடைய சிந்தனையை ரொம்ப பாதிக்குது, அதே வசனத்தை சுபு வரைக்கும் ஓதுறாங்க. மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் ஒரு விசாரணை நடத்துவான். அந்த விசாரணையின் பொழுது நீங்கள் தான் உங்களையும் உங்கள் அம்மாவையும் கடவுளாக கும்பிட சொன்னீங்களா வச்சிங்களான்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்பான். அப்போ ஆன்சர் பண்ணுவாங்க, எல்லாம் நான் அப்படிலாம் சொல்லலை, நீ என்னத்தை சொன்னீங்க அதான் நான் செஞ்சேன், அதான் உனக்கு தெரியுமே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹ்விடத்தில் சரண்டர் அடைவாங்க. இன் துஅஸிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக் ஒயின் தக்ஃபிர் லஹும் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இறைவா, இன் துஅஸிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், உனக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ தண்டிக்கலாம். ஒயின் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னிச்சனா ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ நன்கு அறிந்தவனாகவும் யாவரையும் மிகைத்தவனாகவும் இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்கன்னு சூரா மாயிதாவுடைய கடைசியில் இந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான். நாளைக்கு மறுமையில் இப்படி நடக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஓதிக்கிட்டே வர்றாங்க. ஓதும்போது இந்த வசனத்தை அவங்கள ரொம்ப பாதிக்குது. அப்போ அதை திரும்ப 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 ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. யுரத்திதுஹா, மீண்டும் மீண்டும் அதையே ஓதிக்கிட்டு இருக்காங்க. காலை சுபுஹ் வர்ற வரைக்கும் அந்த ஒரு வசனத்தையே ஓதிக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட ஹதீஸ் பார்க்குறோம். அப்போ நாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே சூறாவை மீண்டும் மீண்டும் ஓதி தொழுவது ஒன்றும் பிழையானது இல்லை. ஓகே சார். அடுத்து இப்போ இந்த தொழுகைக்குன்னு பிரத்யேக சிறப்புகள் எதுவும் இருக்கா? இதுக்கான பலன்கள் இருக்கா? அதுக்கப்புறம் பள்ளியில் தான் முக்கியமாக தொழுகணுமா, இல்லை வீட்டில் தனியாக தொழுதுக்கலாமா? இதை பற்றி இதனுடைய சிறப்புகள் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சிறப்பு. இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பரலான தொழுகைக்கு அப்புறம் இதுதான் முதலிடத்தை பெறுகிறது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த நேரம் உண்மையிலே மக்கள் எல்லாம் தூங்குகிற நேரம்.
நிறைய ஹதீஸ்களில் மக்கள் தூங்கும்போது நீங்கள் தொழுவுங்க, அது உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும் என்று சொல்லக்கூடிய அது சிலாகித்து சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. இந்த நேரம் இருக்குத மக்கள்லாம் தூங்கும்போது நீங்கள் தனிமையில் போய் நின்று தொழுவுறீங்க பார்த்தீங்களா, இந்த தனியாக போய் தொழுகிறது அப்படிங்கிறது தான் உங்களை பவர்ஃபுல்லாக மாற்றும். உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையில் உண்டான நெருக்கத்திற்கு மற்ற எந்த நேரத்தையும் விட ஆகச்சிறந்த மிக பொருத்தமான நேரம் இந்த பின்னிரவு தான். அதுலேயும் குறிப்பாக தனிமை தான். கூட்டாக தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது, செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படியே அல்லாவோட கரைஞ்சு போகணும் அப்படின்னா தேம்பி உங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு அழுது கதறி அல்லாவிடத்தில் கெஞ்சி நிற்கணும்னா அதுக்கு கூட்டம் பொருத்தமானதில்லை. பள்ளிவாசல் என்பது அதுக்கு பொருத்தமானதில்லை. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி தொழுகைகளை நீங்கள் தனியாக தொழுவுங்க, வீட்டில் தொழுவுங்களே சொல்ல சொன்னான். உபரியான தொழுகைகளை வீட்டில் அமைச்சுக்குங்க. அதில் இந்த தொழுகையை நம்ம அப்படி அமைக்கும்போது, இப்போ நான் தனியாக இருக்கும்போது நான் மட்டுமே தனியாக இருக்கேன், என்னோடு நான் இருக்கிறேன். நல்ல கவனிங்க, என் கூட நான் பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, என்கிட்ட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நான் என்னோடு பேசுகிறேன், என் மனதோடு பேசுகிறேன், என் அகத்தோடு பேசுகிறேன், என் ரப்போடு பேசுகிறேன். ஒரு மனிதனுடைய மாற்றம் எங்கிருந்து துவங்கும்னு கேட்டால் அவன் தனக்குள்ளே எப்போ பேச ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் துவங்கும். ஊருக்கு உலகத்துக்கு மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விஷயம் இல்லை, அது உள்ளே ஒன்று இருக்கும், வெளியே வேற ஒன்று வந்துடும். ஆனால் நான் எனக்குள்ளே பேசுகிறதுக்கு இல்லை, நான் நேற்று என்ன செஞ்சேன், இன்றைக்கி என்ன செஞ்சேன், அதில் சரியாக செஞ்சேனா தப்பாக செஞ்சேனா, அது என்ன செய்யணும். அப்போ எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு தவறை சுட்டி காட்டுகிற நேரத்தில் கூட என்னுடைய ஈகோ பல நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து விடலாம். ஆனால் நானே என் தவறை அனலைஸ் பண்ணுகிற நேரத்தில் அது ரொம்ப எளிமையாக அந்த தவறிலிருந்து நான் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான ஒரே டைம் இந்த நேரம் தான். இதுக்கு ஈக்குவலாக வேற ஒரு நேரத்தை சொல்லவே முடியாது. அதை விட இன்னும் சூப்பராக சொல்கிறதா இருந்தால், ரசூலுல்லாவுக்கு ஆரம்பத்தில் இரவு தொழுகை எல்லாம் கடமையாக்கினான்ல, கடமையாக்கின அந்த தொடர்லையே இந்த தொழுகை உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டை தரும் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன நாஷியத்தல்லைலி ஹிய அஷத்து வத்தான். இரவு நேரத்தில் நீங்கள் எழுந்து நின்று வணங்குவது அப்படிங்கிறது உங்களுடைய காரியங்களை உறுதிமிக்கதாக ஆகும். எல்லாத்துலேயும் உறுதியாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், ஸ்டடியாக நிற்கணும் அப்படின்னு மனுஷன் ஆசைப்படுறான்ல. அப்போ வாழ்க்கையை நீங்கள் செய்கிற செயல்களை அனைத்தையும் உறுதிமிக்கதாக ஆக்குகிற ஒரு பண்பு எங்கே இருக்குன்னு கேட்டால் இரவு தொழுகையில் இருக்குது. அக்குவமு கீழா உங்களுடைய சொற்களை சீராக்குங்கிறான்ல. உங்கள் பேச்சை நேர்த்தியாக கரெக்டாக கட்டளைட்டாக பேசுவீங்க, நேர்மை உண்மையாக பேசுவீங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாதிரி அப்படி ரொம்ப அழகாக உறுதியாக பேசுவீங்க, சரியாக பேசுவீங்க. அப்போ உங்களுடைய பேச்சை சரி பண்ணும். பேச்சு தானே மனுஷன், என் பேச்சை வச்சு தானே நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிறீங்க, என்னுடைய செயலை வச்சு புரிஞ்சுக்கிறது இருக்குது. ஆனால் பல நேரங்களில் என்னுடைய பேச்சு தானே அதுக்கு காரணமாக அமைகிறது. பேச்சின் வழியாகத்தான் பல பேர் நற்பெயர் வாங்குறான், பேச்சின் வழியாகத்தான் பல பேர் கெட்ட பேர் வாங்குறான். பேச்சு ரொம்ப முக்கியமானது. பேச்சை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் இரவு தொழுகைக்கு இருக்கிறது. அப்போ பேச்சு சீராகுது அப்படின்னா முதல்ல கல்பு சீராகுதுன்னு அர்த்தம். கல்பு சீராகாமல் பேச்சு சீராகாது. யாருடைய உள்ளம் சரியாக இருக்கோ உள்ளத்திலிருந்து வெளியே வர்ற வார்த்தை கரெக்டாக இருக்கும். உள்ள நாசமாக போய் கிடக்கிறவனுக்கு என்னத்தை தான் சொன்னாலும் நல்ல வார்த்தை வரவே வராது. ஏதாவது ஒரு கட்டத்தில் வேறு மாதிரியான சொற்கள் வந்துடும். அப்போ இப்படி என்னுடைய அகத்தை சுத்தப்படுத்துகிற, உள்ளத்தை கல்வை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தொழுகையாக எது இருக்குன்னு கேட்டால் உண்மையிலே இரவு தொழுகை, தனிமையில் தொழுகிற தொழுகை அது அமைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கூட அந்த ஹதீஸ் கூட ஒன்று ஞாபகம் வருது, யார் தன் நாவையும் மறைமுக உறுப்பையும் பாதுகாக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே கேரண்டி கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கும் அது. சரி உஸ்தாத், இப்போ இந்த பலன்கள் எல்லாம் சிறப்புகள் கேட்கும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது தொழுதே ஆகணும் அப்படின்றது. ஆனால் எல்லாரும் ஒரு பாயிண்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், தொழுகும் போது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. சொல்லாட்டி கூட உண்மை கூட அதுதான், எனக்கு தூங்குற டைம் அதை எப்படி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்? முதல்ல தூக்கம் வந்தால் தூக்கம்தான், தூங்கிக்கிட்டே தொழுங்கலாம் சொல்ல முடியாது. தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல தொழுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கடமையானது இல்லை, உபரியானது தான். அப்படிங்கும்போது நம்ம அப்படி வலியுறுத்த முடியாது. இது மாதிரி ரசூலா காலத்தில் சில பேர் தொழுதாங்க, ரசூலா அதை அக்செப்ட் பண்ணலை. தூங்கி விழுந்தாலும் பரவாயில்ல அப்படியே கண்ணை முடிச்சுக்கிட்டு திரும்ப ஒரு ரசூலா பள்ளியாசலுக்குள்ளே வர்றாங்க. ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்குது தூணில். என்ன கயிறுன்னு கேட்குறாங்க. அதான் ஹபுலுல் ஜெயினப் அவங்களுடைய கயிறு. அவங்க கயிறியாமல் இங்கே வந்து கிடக்குது. இல்லை அவங்க இரவு நேரத்தில் தொலை வருவாங்களா, அப்படியே தொழுக ஆரம்பிக்கும் போது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரத்தில் டல்லாகி தூங்கி கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி இந்த கைத்தை இடுப்பில் கட்டிக்குவாங்க. அது அவங்க ஒரு வேளை கீழே சாஞ்சாலும் கயிறு தூக்கி அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கும்ல, அதுக்கு தான் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இப்போ நம்மளாக இருந்தால் ஏப்பா எப்படியும் தொழுதுருக்குறாங்க, தூங்கி விழுந்தாலும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹ் அப்படி நினைக்கல. இது இது கூடாது. ஏன்னா நீ என்ன சொல்கிற உரையாடலில் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்விடத்தில் என்ன பேசுகிறீங்க, ரஹ்மத்தை தான் கேட்குறீங்களா அல்லது வேறு எதையும் கேட்குறீங்களா உங்களுக்கே தெரியாது. வசனங்களை கரெக்டாக ஓதுறீங்களா தப்பாக ஓதுறீங்களா உங்களுக்கே தெரியாது. ஹுல்லுஹுன்ட்டான், கலட்டுங்கன்ட்டான். தூக்கம் வந்துச்சா, தூக்கம் வந்தவர் ஃபல்லியார் முதல்ல போய் தூங்கட்டும்.
அவர் தூக்கம் நல்லா போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் எழுந்து வந்து மீண்டும் அல்லாவுக்கு முன்னாடி நிற்கட்டும். சல்லி அலைக்கும் நஷாத்தஹு, ரொம்ப சுறுசுறுப்பா அல்லாஹ் முன்னாடி வந்து நில்லுங்க. சோம்பேறித்தனமாக தூக்கத்தில் இருக்கிற ஒருத்தரால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு அருமையாக கராத்து ஓதினாலும் தெரியுமா, அவர் தூங்கி விடுற நிலையில் இருக்கிறவரால் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட அந்த வழிபாட்டை செய்ய முடியாது. அதனால் தூக்கம் மிகைக்கிற ஒருத்தராக இருந்தால் அவர் தூக்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்து ஆகணும் ஒன்று. அதே நேரத்தில் இரவு தொழுகை தொழகணும் அப்படின்ற ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அதற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டால் நீங்கள் உங்களால் தொழுக முடியும். தயார்படுத்துறது அப்படின்னா என்ன, முன்னாடி முன்னேற்பாடாக இருக்கணும். நம்ம முத நாள் முழுக்க கடுமையான வேலை, அங்கிட்டுக்கிட்ட அலைச்சல், தூக்கம் இல்லை, இப்படியெல்லாம் கடந்து உழண்டுட்டு 3 மணிக்கு எஞ்சி தொழுக நினச்ச முடியாது. அப்போ தொழுகன்னு நினைக்கிறவர் அதுக்கு முந்தைய இரவை சரி பண்ணணும், முந்தைய நாளையும் சரி பண்ணணும். முதல் நாள் அவருடைய உழைப்பு, இதுக்காக வேண்டிய பிளான் பண்ணணும். நாளைக்கு காலையில் தொழணும், அதுக்கு எந்திரிக்கணும், டயர்ட் ஆகிடக்கூடாது, படு தூங்கிடக்கூடாது, தூக்கம் வர்ற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுறது, சீக்கிரம் தூங்குங்க. ரசூல்லா சொன்னாங்க, இஷாவுக்கு முன்னாடி தூங்குறத ரசூல்லா வெறுத்தாங்க, இஷாவுக்கு பிறகு பேசிக்கிட்டு இருக்க ரசூல்லா வெறுத்தாங்க. இஷாவுக்கு பிறகு தூங்கிடு, 8 மணி 8:30 9 மணிக்கு இஷாவை முடிச்சோன்னா படுத்துருங்க. 3 மணிக்கு சூப்பராக இருந்திக்கலாமே, 3:30 மணிக்கு சூப்பராக இருந்திக்கலாமே. 11 மணிக்கு படுத்துவிட்டு 12 மணிக்கு படுத்துவிட்டு நாம் காலையில் சுபுக்கு தஹஜ்ஜுத் செஞ்சு தொழுகணும் அப்படின்னா எப்படி முடியும்? அது தூக்கம் தள்ளத்தான் செய்யும். அது மாதிரி வயிற்ற நல்லா ஃபுல்லாக நொப்பிட்டு படுத்தணும் வைங்க, அதுவும் சிக்கல் முடியாது. அதுவும் நம்மளை தூக்கத்தில் தான் ஒன்று தள்ளும். அவன் வயிற்ற கொஞ்சம் காலி போடுங்க, ஃபுல்லாக அடைக்காமல் ஒரு பாதியோ ஒரு காவாசியோ சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுங்க. கடைசி நேரத்தில் தூங்க போகிற நேரத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே மப்பும் மந்தாரமுமாவே எந்திக்க முடியாமல் கிடக்கிறதுக்கு பதிலாக முந்தையே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உடம்பு அதுக்கு தயார் பண்ணுங்கள், மனதை தயார் பண்ணுங்கள், உடலை தயார் பண்ணுங்கள் தூக்கத்துக்கு. ஏன்னா கண்டிப்பாக உடம்புக்கு தூக்கம் கொடுத்து ஆகணும், அதுக்கு உரிய நேரத்தில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல முறையில் பீஸ்ஃபுல்லாக கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மேலே எந்திரிச்சு தொழ முடியும். ஓகே உஸ்தாத், இப்போ குர்ஆனில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இரவு தொழுகையை பற்றி ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் அல்லாஹ் சொல்கிறான்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரா முஸம்மில்ல கட்டளையிட்டது அதற்கான நன்மைகள் அப்படி சொன்னால், அது அல்லாமல் இரவு தொழுகையை பற்றி எப்படி மற்ற தொழுகைகள் பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸில் தான் பெரும்பாலும் நீங்கள் 5 நேர தொழுகைகள் அதனுடைய பெயர்கள் அதனுடைய நம்பர் எல்லாத்தையுமே ஹதீஸில் தான் பார்க்க முடியும். பொதுவான காலையில் தொழுங்கள், பகலின் ஓரங்களில் தொழுங்கள், இரவில் தொழுங்கள் என்று இந்த 5 நேரத்தை சூசகமாக சொல்லக்கூடிய வசனங்கள் தான் குர்ஆனில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இரவு தொழுகை சம்பந்தமாக இரவில் நீங்கள் தொழுவுங்கனே பல வசனங்கள் இருக்குது. பல வசனங்களில் அல்லாஹ் திரும்ப வல்லதீன யபீத்தூன லி ரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ் அளவற்ற அருளாளனின் அடியார்களிடம் இருக்கிற பண்புகள்னு ஒரு பெரிய பட்டியல் அல்லாஹ் போட்டுக்கிட்டே வருவான் சூரா ஃபுர்கானில். அதில் இடையில அல்லாஹ் சொல்லுவான் வல்லதீன யபீத்தூன லி ரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, அவர்கள் தம்முடைய இறைவனுக்காக இரவு நேரத்தை சுஜூதிலேயும் கியாமிலேயும் கழிப்பார்கள். இபாதுர் ரஹ்மான் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு இடத்துல அதை சிலாயிச்சு சொல்கிறத பார்க்குறோம். அது மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் மூமின்கள் யார் அப்படிங்கிற சூரா சஜ்தா 32வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா யூமினு பி ஆயாத்தின் அல்லதீன இதா துக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதன் வ சப்பஹு பி ஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரும். மூமின்கள் யார் அப்படின்னு கேட்டால், நம்முடைய வசனங்களை நம்பக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு கேட்டால், இன்னமா யூமினு பி ஆயாத்தின் அல்லதீன இதா துக்கிரு பிஹா, நம்முடைய வசனங்களை நம்புறவங்க யாருன்னு கேட்டால், நம்ம வசனங்கள் அவங்களுக்கு சொல்லப்படுகிற நேரத்தில் அவங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வாங்க, சுஜூதில் விழுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டு தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபம் வ தமஆ, ரப்புல் ஆலமீன ஆசையோடையும் அச்சத்தோடையும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய விழாப்புறங்கள் எழுந்து விடும். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, படுக்கையிலிருந்து விழாப்புறங்கள் எந்திரிக்கும். அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் எந்திப்பாங்களாம். தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் எந்திரிச்சு அல்லாஹ்விடத்தில் அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. இரவு நேர தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் இப்படி பேசுகிற. இது மாதிரி குர்ஆனில் ஒமினல் லைலி ஃபஸ்ஜுதுல்லாஹ், இரவு நேரத்தில் இறைவனை சுஜூது செய்யுங்கள், வசப்பிஹு லைலன் தவீலா, நீளமாக அல்லாஹ்வை இரவுல தஸ்பீஹ் செய்யுங்கள். அப்போ இரவு தொழுகை குறித்து இது மாதிரி நிறைய இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்தி பேசுகிறாங்க. உஸ்தாத், இப்போ இரவு தொழுகை பற்றி சிறப்புகள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்படின்றப்ப அந்த மோட்டிவேஷன் வருது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருமே தொழுது ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் ஆகணும்னா அல்லாஹ் வந்து இந்த டூலை கொடுத்துருக்கான்னு தெரியுது. ஸோ இன்ஷால்லாஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ் இரவு தொழுகை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்ஷால்லாஹ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை அதிகமாக மக்களுக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.